இது டெக்ஜி சேனல். நேற்று நம்ம Vmware எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத போன வீடியோவில் பார்த்தோம். அதை பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் நியூ ஒர்க் ஸ்டேஷனை கிளிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ISO ஃபைல் கேட்குது. ஸோ ஆல்ரெடி நான் OS டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கதை நான் இதில் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது விண்டோஸாக லினக்ஸான்னு கேட்குது. நான் லினக்ஸ் OS கொடுக்குறேன், ஏன்னா இது ஆட்டோ டிடெக்ட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் அது எங்கே லொக்கேஷன் ஸ்டோர் பண்ணணும்னு கேட்குது. அந்த லொக்கேஷன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பேஸ் அலாட் பண்ணணும்னு கேட்டதுக்கு 20 GB அலாட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது Ubuntu OS. ஸோ லினக்ஸ் 20 GB. இதுக்கு ரேம் அலாட் ஆகிருக்கிறது 2 GB. ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷின்றது என்னன்னம்னா, நம்ம ஒரே பிசியில் மல்டிப்புள் OSஐ ரன் பண்ணலாம், அதுவும் ஒரே நேரத்தில். இப்போ விண்டோஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கப்பயே லினக்ஸ் OSஐயும் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ரேம் எவ்வளோ இருக்கணும்னா மினிமம் 4 GB இருக்கணும். மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ பிசிஸ் ரன் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல இருந்தால் போதும். ஸோ இப்போ என்னோடதில் 8 GB இருக்கிறதுனால நான் இதுக்கு 2 GB அலாட் பண்ணியிருக்கேன். இப்போ விண்டோஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த இதுக்கு 2 GB போதும். ஏன்னா லினக்ஸ் OS 2 GBன்றதே அதிகம். 2 GBலேயே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இது லினக்ஸ் மின்ட்ன்றது விண்டோஸ் யூசர்ஸ் யாராவது லினக்ஸுக்கு மாறினீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ லினக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ இப்போ வைரஸே வந்தாலும் லினக்ஸ்குள்ளேருந்து நம்மளோட விண்டோஸ்க்கு வராது. ஏன்னா Vmware இடையில நின்று ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ Vmwareன்றது என்னென்னா இடையில நம்மளோட பிசியை இன்னொரு பிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இப்போ ஏதாவது அஃபெக்ட் ஆனாலும் நீங்கள் டைரெக்டாக டெலீட் பண்ணிவிட்டு போகலாம். இதனால் வைரஸ் எதுவும் வராது. இது வந்து லைவாக தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் அப்படின்றப்ப இதை இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது எங்கே இன்ஸ்டால் ஆகும்னா நம்ம அந்த 20 GB அலாட் பண்ணியிருக்கோம்ல அதில் இன்ஸ்டால் ஆகும். அந்த 20 GB எங்கேருந்து எடுக்கணும், நம்மளோட ஹார்ட் டிஸ்க்லேருந்து எடுக்கும். இப்போ உங்களோட சிஸ்டத்தில் ஒரு 10 OSஐ நீங்கள் ரன் பண்ணணும், டிஃப்ரெண்ட் OSனால் உங்களோட ஹார்ட் டிஸ்கில் ஒரு 80லேருந்து 100 GB இருந்தால் போதும். ஸோ இந்த GB அலாட் பண்ணுறது உங்களோட விருப்பம்தான். 10 GB அலாட் பண்ணிக்கலாம். மினிமம் 8க்கு மேலே இருக்கணும். ஸோ இப்போ இது லொக்கேஷன்ஸ் கேட்குது. இது எல்லாமே நார்மல் ப்ரொசீஜர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நார்மலாக ப்ரொசீஜர் கொடுக்குறப்ப கம்ப்யூட்டர் நேம் கேட்குது, நம்ம ஜீனே கொடுப்போம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் அதுவும் ஜீனே கொடுத்துருவோம். யூசர் நேம் எல்லாமே ஜீனே கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து விண்டோஸோட சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ அதனால் இதை வந்து யூஸர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும். ஆனால் போக போக பழகிடும். இருக்கிறதுல ஈஸியாகவும் சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கிறது லினக்ஸ் மின்ட்டு தான். ஸோ யூஸ் பண்ணி பார்க்கணுன்றவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த லினக்ஸ் OS டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த Vmware டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ Vmware என்ன அதை பற்றி முழுசாக தெரியணும்னா ஐ பட்டனில் ஏற்கனவே கொடுத்துருக்கதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரீன் சின்னதாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் 800x600 ரெசல்யூஷனில் தான் வரும். அதுக்கப்புறம் OS இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் 720 பிக்சலுக்கு ஸ்க்ரீனோட ரெசல்யூஷனை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த ரெசல்யூஷன் என்ன, ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்னா என்ன, பிக்சல்ஸ்னால் என்னன்றதை ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் Vmware பற்றி மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் Vmwareல எப்படி OS இன்ஸ்டால் பண்ணுறது, Vmwareல எப்படி நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணுறது, அந்த மாதிரி இதை பார்ப்போம். ஸோ இது இன்ஸ்டால் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு நியர்லி 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஆனால் விண்டோஸ் 7 இல்லை விண்டோஸ் 10லாம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு நியர்லி 30 மினிட்ஸ் ஆகும். 30 to 40 மினிட்ஸ் கூட ஆகும். அதுவும் பிசியோட பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் ப்ராசஸர், ரேம் எல்லாத்தையும் பொறுத்து. ஆனால் லினக்ஸ் எப்பொழுதுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப கன்வீனியன்ட், அதே மாதிரி ரிலையபிள். அதுக்கப்புறம் இதோட ஸ்பேஸும் ரொம்ப கம்மி. இப்போ இந்த OSோட டோட்டல் ஸ்பேஸு 1.2 GB தான். இது விண்டோஸோட கம்பேர் பண்ணுறப்ப 2 times இதோட டேட்டா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது ஈஸியாக யூஸர் ஆக்சஸுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் டிரைவர்ஸ் எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டாகவே இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் விண்டோஸ்க்கு இருக்கிற மாதிரி இதில் ஓப்பன் ஆஃபீஸ்ன்றதும் ப்ரீ இன்ஸ்டால்டாகவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரௌசர்ஸ், அதுக்கப்புறம் டிரைவர்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும். ஸோ எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டாக வர்றதே 1.4 GBக்கு இவங்க
டெவலப் பண்ணியிருக்குதுன்றது ஒரு நல்ல இதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது வரைக்கும் லினக்ஸ் யூஸ் பண்ணாதவங்க இல்லை லினக்ஸ் யூஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கிறவங்க டேரெக்டாக உங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 2 ஓஎஸ், அதாவது டியூவல் பூட்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போட்டோம்னா ஒரு ஓஎஸ் கரெக்டாக ஆகிடுச்சுன்னா நம்மளால் இன்னொரு ஓஎஸை ஆன் பண்ண முடியாது. ரன் பண்ணணும்னு நீங்கள் ரிப்பேர் பண்ணணும். ஆனால் விஎம்வேரில் நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே லினக்ஸையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த விஎம்வேர். இல்லை உங்களுக்கு விர்ச்சுவல் பாக்ஸை பற்றி தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றியும் நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணுவோம். இப்போ விஎம்வேரில் பார்த்திங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்ஸ்டால் ஆகிறதுனால நம்ம இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விடுவோம். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ இது இன்ஸ்டாலேஷன் முடிகிறப்ப நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக இது வந்து ப்ராசஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கான்ஃபிகர் ஆகிடுச்சு. ரன் டிபிகேஜி கான்ஃபிகர் இன்ஸ்டாலேஷன் லாக்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ரீஸ்டார்ட் நான் கொடுக்குறேன். ஸோ லினக்ஸில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளால் ரன் பண்ணி பார்க்க முடியும். இது வந்து ஒவ்வொரு விண்டோஸ் சிஸ்டம் மாதிரி ஒரு புது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் ரீஸ்டார்ட் நவுன்னு கண்டினியூஸாக கொடுக்க தேவையில்லை. ஏன்னா லினக்ஸ் அந்த விதத்தில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் உள்ள ஒரு ஓஎஸ் தான் சொல்லணும். ஸோ வந்து ஏற்கனவே நான் அந்த டிஸ்க்கு கொடுத்துருக்கதை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுது. ஸோ நான் இப்போ என்ட்ரு பட்டன் அழுத்துறேன். என்டரை ப்ரெஸ் பண்ணது இது போயிடும். ஸோ இப்போ விஎம்வேர் லோடிங் ஆகுது. அதுக்கப்புறம் இது நார்மல் செக்கிங் தான். இதில் எல்லா கோடு ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கும். ஸோ எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துடுச்சு. இது லினக்ஸ் 18.1 லினக்ஸ் மின்ட். இதுக்கப்புறம் போய்ட்டு செட்டிங்ஸில் நம்மளோட டிஸ்பிளே செட்டிங்ஸை மாற்றி வச்சுக்குவோம். டிஸ்பிளே செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னு ஐ திங்க் அட்மினிஸ்ட்ரேஷனில் இல்லை, ப்ரிஃபரன்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ரிஃபரன்ஸில் பார்ப்போம். ப்ரிஃபரன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஆஃபீஸில் பார்த்தப்ப எல்லா ஆஃபீஸும் வந்துருந்துச்சு. ஸோ இதில் நம்ம இப்போ தேடுவோம் எங்கே இருக்குன்றத. இருக்குது டிஸ்பிளே பார்த்தீங்களா, 800x600 தான் இருக்குது. 1300x720 அப்ளை கொடுக்குறேன். கீப் திஸ் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்றேன். ஸோ இது பார்க்குறதுக்கு விண்டோஸ் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்ளை கொடுக்குறேன். ஸோ இப்போ நார்மல் ஆகிடுச்சு அப்ளை கொடுத்ததுக்கப்புறம். இப்போ பாருங்கள் டெர்மினல். ஸோ இப்போ விண்டோஸில் எப்படி நம்ம சிஎம்டி சொல்லுவோமோ அது மாதிரி இதில் டெர்மினல். ஆனால் இந்த டெர்மினலை வச்சு நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த டெர்மினலில் பார்த்திங்கன்னா பேசிக் கமாண்ட்ஸை நான் டைப் பண்ணுறேன். ஸோ லினக்ஸ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி தனி வீடியோ போடுவோம். இல்லை லினக்ஸ் கமெண்ட்ஸ் வேணும்னா வெப்சைட்டில் நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் கமெண்ட்ஸ். இப்போ டைரக்ட்ரி ட்ராவல் பண்ணணுன்னா சிடி ஸ்பேஸ் அதுக்கப்புறம் டைரக்ட்ரியோட நேமை மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த டைரக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இது எல்லாமே பேசிக் கமெண்ட்ஸ் தான். ஸோ இந்த கமெண்ட்ஸ் மூலமாகவே டோட்டல் கம்ப்யூட்டரையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஷட் டவுன் நவ் அப்படின்னு டைப் பண்ணால் என்ன ஆயிரும்னா சிஸ்டம் உடனே ஷட் டவுன் ஆகிடும். ஷட் டவுன் நவுன்னு அடித்ததுமே சிஸ்டம் ஷட் டவுன் ஆகி நார்மல் விஎம்வேருக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாதிரி வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.